ஹாய்ங்க. நம்ம வந்து ஒரு புதுசாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேங்க. ஹெல்த்தி ஃபுட் ஹெல்த்தி லைஃப்னு. நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம டெய்லியும் ஹெல்த்தி ஃபுட் சம்மந்தமான வீடியோ இதில் போட போகிறோமுங்க. இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு என்ன போட போகிறோங்கன்னா, ஆவாரம்பூவோட பயன்களை பற்றி போட போகிறோங்க. ஆவாரம்பூக்கு ஒரு பழமொழியே இருக்குங்க. ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ அப்படின்னு. நம்ம ஆவாரை வந்து சாப்பிட்டோம்னா நமக்கு சாவம் கூட நெருங்காது அப்படிங்கிறது தான் பழமொழிங்க. நீரிழிவு நோய்க்கு வந்து இது ஒரு அற்புதமான மருந்தாக இருக்குதுங்க. பெண்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குதுங்க. தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க, வெள்ளைப்போக்கு இருக்கிறவங்க, ஹார்மோன் பிரச்சனை இருக்கிறவங்க, பிசிஓடி பிரச்சனை இருக்கிறவங்க அனைத்துக்குமே அருமருந்தாக இருக்குதுங்க. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குதுங்க. சிறுநீரில் உப்புச்சத்தை குறைக்குதுங்க. தோல் நோயை குணப்படுத்துதுங்க. கொலஸ்ட்ரால் அளவை கட்டுப்படுத்துதுங்க. உடலுக்கு வந்து நமக்கு குளிர்ச்சியை தரவல்லுதுங்க. இதோட பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்ப ஏராளமானதுங்க. முகம் பளபளக்குன்னா இதை குடித்தாலும் முகம் வந்து நல்லா பளபளப்பாக இருக்குங்க. இது மேலே வந்து க்ரீமாவும் வந்து யூஸ் பண்ணலாங்க, பேஸ்ட் மாதிரிங்க. இது வந்து யார் யார் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா, கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க வந்து இது எடுத்துக்கூடாதுங்க. பொட்டாசியம் லெவல் அதிகமாக இருக்கிறவங்களும் எடுத்துக்கூடாதுங்க. ப்ரெக்னென்ட் டைம் வர்ற சுகருக்கு இது எடுத்துக்கூடாதுங்க. பாலூட்டும் தாய்மார்கள் வந்து இது எடுத்துக்கூடாதுங்க. இந்த டீ வந்து எப்படி தயாரிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து நம்ம இந்த பூ பொறிச்சிட்டு வந்து நிழல்லையே உலர்த்திக்கணுங்க. நிழல்லையே உலர்த்திட்டு இது உலர்த்தினது வந்து 250 கிராம் எடுத்துக்கணுங்க. மிளகு 50 கிராமுங்க, சீரகம் 50 கிராமுங்க, சுக்கு 50 கிராம் இதெல்லாம் சேர்த்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இதை பொடி பண்ணிவிட்டுங்க. இப்போ தண்ணியை கொதிக்க வச்சு இதில் ஒரு ஸ்பூன் போட்டு ஒரு கொதிச்ச நீர் நல்லா கொதித்து வந்தனே இதை வடிகட்டி இது கூட நம்ம தேன் அல்லது நாட்டு சக்கரை சேர்த்து டீ மாதிரி எடுத்துக்கலாங்க. இதை டெய்லி காலையில் நம்ம வெறும் வயிற்றில் எடுத்துக்கும் போது நமக்கு சுகர் லெவல் வந்து நல்லா கண்ட்ரோல் ஆகுங்க. இப்போ வந்து சுகர் இருக்கிறவங்க தான் இதை எடுத்துக்கணும்னு இல்லை, நல்லா நார்மலாக இருக்கிறவங்களும் வாரத்தில் 2 நாள் 3 நாள் இந்த மாதிரி எடுத்துக்கலாங்க. இதை எடுத்துக்கும் போது நம்மளோட முகம் வந்து நல்லா பளபளப்பாக மாறுங்க. நம்ம இதை வந்து நம்ம ஒரு மாதம் எடுத்தோம்னாலே நம்ம உடம்புல நிறையா பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு இருக்குங்க. இதை எடுத்து பாருங்கள். ஒரு மாதம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி இருக்குது அந்த மாதிரி சொல்லுங்கள். நல்லா பயனடைங்க. சத்தான உணவுகள் எடுத்துக்கங்க. காலையில் டீ காஃபிக்கு பொதுவாக இது எடுத்தோம்னா நம்மளோட நிறையா நம்ம உடம்புல மாற்றங்கள் ஏற்படும். நல்ல எனர்ஜியாக இருப்போம். நல்லா நமக்கு சுறுசுறுப்பு ஏற்படும். சோர்வு இருக்காது. நம்ம காலையில் நேரமே எந்திரிக்கணும் அந்த மாதிரி இருக்கிற பிரச்சனையெல்லாம் வந்து நமக்கு சரியாகும். ஹெல்த்தியாக இருப்போங்க. ஹெல்த்தி ஃபுட் எடுத்துக்குவோம். ஹெல்த்தியாக லைஃப்பை வந்து லீட் பண்ணுவோம்.